வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மே 11ஆம் தேதி திங்கக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து முக்கியமாக எதை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஏதாவது வர்றதுக்கு இருக்கா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் எப்படி இருக்கு அண்ட் அந்த டேட்டானால நமக்கு வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன டிஃப்ரென்சஸ் வரப்போகுது அப்படின்னு. நமக்கு ஏன் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2 நாள் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நிஃப்டி வந்து ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா கூல் ஆகி ஏறக்குறைய 16.3க்கு வந்துருச்சு. அப்போ இந்தியா விக்ஸ் வந்து ஏற்கனவே யூசுவலா இருக்கிற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 13ல இருந்து 15 வரைக்கும். அப்போ 13ல இருந்து 15 விட கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இந்த கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைக் இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி இருக்குன்னு. ஸோ அப்போ இந்தியன் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்ரெசிவான பையிங் அண்ட் செல்லிங் இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம். இது ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா, நமக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ்க்கு வால்யூம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட கேப்பிட்டல் நெறையா இருக்கு. ஆனா, அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற கேப்பிட்டல் எல்லாம் ஒரே நேரத்தில பையிங்கோ, செல்லிங்கோ பண்ண முடியாது. ஸோ ஒரே நேரத்திலயோ, இல்ல ஒரே நாள்லயோ, இன்ட்ராடேலயே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸ் கூல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, பையிங் அண்ட் செல்லிங் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அப்ப வந்து அவங்களால ஒரு லார்ஜர் அமவுண்ட் ஆஃப் குவான்டிட்டீஸ் ஒண்ணா பை பண்ண முடியும். அப்படி இல்லன்னா லார்ஜர் அமவுண்ட் ஆஃப் குவான்டிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ண முடியும். ஓகே. அப்போ நமக்கு வியாழன் அண்ட் வெள்ளி ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன். இன்னைக்கு 3வது நாளா ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, மார்க்கெட் இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு அப் ட்ரெண்ட் போக முடியும். ஸோ எப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் பண்றாங்களோ, அப்போ வந்து வால்யூம் கிராபிங் அப்படி இல்லன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் பில்ட் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நெறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும். நெறைய பேரு புதுசா மார்க்கெட்ல வரமாட்டாங்க. அப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழ போகும்போது வாய்ப்பு இருக்கு. அப்படி நான் வந்து இந்த விஷயத்த சொல்லும்போது, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது, நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா ட்ரெண்ட் பில்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட நமக்கு வந்து இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து அவங்களோட குவான்டிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு. அப்படின்னா, நெட்டா அவங்க பியரிஷாக இருந்தாலும், இந்த டோட்டல் வால்யூம் நெட் பியரிஷா இருக்கிறதுக்கான இண்டிகேட் பண்ற ஒரு டேட்டாவும், டோட்டல் வால்யூம் பியரிஷ்க்கான ஒரு இண்டிகேட் பண்ற டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒண்ணா இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால, இன்னையோட மார்க்கெட்டும் நமக்கு வெள்ளிக்கிழமை நடந்த மாரியே ஒரு டவுன் சைட் வந்து, அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ டீட்டெயிலான அனாலிசிஸ் நம்ம வீடியோல பார்க்கலாம். சார்ட் எல்லாம் வச்சு சப்போஸ் நான் வந்து சொல்ற விஷயங்களோ, இல்ல சொல்ற பிரைஸோ உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா, நமக்கு வந்து இப்ப டேட்டாஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு பார்க்கும்போதே தெரியுது மார்க்கெட்ல வந்து ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா காலையில நமக்கு 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த கேண்டில்ல இருந்து மேல போகவே இல்ல. ஸோ அட்லீஸ்ட் வந்து அடுத்த கிரீன் கேண்டிலோ, அடுத்த ரெட் கேண்டிலோ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த கேண்டிலுக்கு உள்ளேயே தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு இன்சைட் கேண்டிலா தான் எல்லாமே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம். அண்ட் அங்கிருந்து பார்த்து இந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பாட்டம் சைட்ல தான் பார்த்தீங்கன்னா, இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே மாரி குளோபல் மார்க்கெட்ஸ பொறுத்தளவு இந்தியன் நிஃப்டி 50ல இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் 2வது விஷயமா என்ன அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பனா இருந்துச்சு. ஸோ அந்த குளோசிங் டைம்ல இருந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த பிரைஸ் வந்து 24,213 அண்ட் இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 24,000. ஸோ இந்த டிஃபரன்ஸஸ் நமக்கு வச்சு பார்த்தோம்னா, ஒரு 170 பாயிண்ட் அப்படிங்கிறனால நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 150 பாயிண்ட் வந்து
நிஃப்டி 50ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நமக்கு நிஃப்டி 50ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து நமக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,000ல இருக்கு. அப்போ இப்ப இருக்கிற பிரைஸ் ரேஞ்சிலிருந்து நமக்கு ஒரு 150 பாயிண்ட் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா 24,000 வந்து பிரேக் அவுட் ஆகும். அப்போ இந்த 24,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல பிரைஸ்ல வாங்கியிருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வெள்ளிக்கிழமை ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்றவங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்லயா இருக்கட்டும், ஸ்பாட்லயா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம சப்போஸ் இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல கூட. ஸோ எந்த விதமா நீங்க வந்து நிஃப்டியை வந்து ஹோல்டு பண்ணியிருந்தீங்க, இல்ல நிஃப்டி ரிலேட்டடான ஒரு 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 ஸ்டாக்ஸோ, டெரிவேட்டிவ்ஸோ ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் கிடையாது, டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் தான். ஸோ ஆப்ஷன்ஸோ, ஃபியூச்சர்ஸோ இல்ல ஸ்பாட்டோ அது மட்டும் தான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த பொசிஷன்ஸ்ல நீங்க ஹோல்டிங் எப்படி பண்ணியிருந்தாலும், ஒரு பியரிஷா இல்லாம புல்லிஷ் மார்க்கெட்கான ஒரு ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ குடுத்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நீங்க ஒரு ஷார்ட் பொசிஷனுக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் குடுக்குமே தவிர, இந்த இடத்துல மற்றும் இந்த இடத்துல போன வியாழன் அண்ட் வெள்ளி 2 நாளுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இருந்த எல்லாருக்குமே ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல இனிஷியலாவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் பிரஷர் பில்ட் ஆகும். அந்த நெகட்டிவ் பிரஷர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இன்னையோட மார்க்கெட் வந்து 24,000க்கும் 23,800க்கும் நடுவுல மார்க்கெட் வந்து மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அப்போ நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பாயிண்ட் டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, நமக்கு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இருக்கும். அப்படின்னா 450 பாயிண்ட். அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து நமக்கு ஒரு 450 பாயிண்ட், அதாவது 450 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கும். அப்போ இந்த 450 பாயிண்ட்ஸ் டவுன் சைட் புஷ் வந்துச்சுன்னா, நீங்க கரெக்ட்டா பாருங்க, இந்த 76,000 சாரி இந்த 76,800 இருக்கு பாருங்க, இந்த பிரைஸுக்கு கீழ வந்துரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து இந்த 76,800 பக்கத்தை விட மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் ஆகும்போது, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பிரஷரோ, இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ சென்செக்ஸ்ல ஒரு 450 பாயிண்ட் அப்படின்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். நிஃப்டியை விட சென்செக்ஸோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகம். அப்படிங்கிறனால கேப் அப் வந்து ஏறக்குறைய 3 மடங்கு இருக்கும். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை விட 2 மடங்கு பிரைஸ் இருக்கு. ஆனா, கேப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 மடங்கு நடக்கும். ஸோ அப்படிங்கிறனால இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து நமக்கு வந்து 150 பாயிண்ட்னா ஒரு 400 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டவுன் சைட் புஷ் குடுக்கலாம். அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு அங்கிருந்து ஒரு டவுன் சைட் புஷ் குடுத்துச்சு அப்படின்னா, அந்த பிரைஸ்ல இருந்து 54,600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் குடுத்துச்சுன்னா, அதிகபட்சம் ரீச் ஆறது 54,600 வரைக்கும் ரீச் ஆகும். அப்போ 3மே ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு பண்ணிட்டோம். அப்போ இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழ போகாது அப்படிங்கிறத நான் முன்னாடி சொன்னேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல நமக்கு நிஃப்டி 50ய பொறுத்தளவு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. இந்த சென்சிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுற டைம்க்கு பக்கத்துல வரும்போது மல்டிபிள் டைம்ஸ் லாகின் ஆகி, லாக் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே இருந்த டேட்டாஸ கன்சாலிடேட் பண்ணி, என்எஸ்சியும், பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா, புது டேட்டாஸ் குடுப்பாங்க. அதனால வந்து இந்த கன்சாலிடேஷன்னால மல்டிபிள் டைம்ஸ் லாகின் நடக்கும். ஓகே. இப்ப நம்ம அத விட்டுருவோம். ஓகே. அப்ப நமக்கு வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை லாஸ்ட் ட்ரேடிங் டே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா, பையிங் அண்ட் செல்லிங்ல வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடா இருந்திருக்காங்க. 2மே ஈக்குவலா இருக்கு. அதனால தான் கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல எஃப்ஐஐஸோட லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் நமக்கு கிளியரா கொஞ்சம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் லாங் பொசிஷன் எவ்வளவு எடுத்திருந்திருக்காங்க அப்படின்னா, நெட் புல்லிஷா பார்க்கறதுக்கு 1.6 லேக்ஸ் எடுத்திருக்காங்க. 1.1 லேக்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாரி லாங் பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செல்லிங் பிரஷர்ல இருக்கும்போது 77,000 வந்து டோட்டலா டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஸோ, அப்ப இந்த டிஃபரன்ஸஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த டேட்டாவ விட்டுறலாம். இத பாருங்க. ஸோ எஃப்ஐஐஸோட டிஃபரன்ஸஸ் எவ்வளோ பையிங் அண்ட் செல்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் லாங் பொசிஷன்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷான மார்க்கெட்ல 6,766 குவான்டிட்டீஸ் இருக்கு. அதே மாரி நமக்கு வந்து புட் சைட் நமக்கு மார்க்கெட் பார்க்கும்போது, முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இவ்வளோ தான் அவங்க குவான்டிட்டீஸ் வாங்குனாங்கன்னு இல்ல. அவங்க வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலா எண்டுல அவங்க எவ்வளோ டிஃபரன்ஸ்ல ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 7,767 குவான்டிட்டீஸ். அப்ப இந்த 2 டிஃபரன்ஸையும் நமக்கு பார்க்கும்போது, ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, 2க்கும் 1000 குவான்டிட்டி தான் டிஃபரன்ஸ் இருக்கு.
ஸோ எஃப்ஐஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன குவான்டிட்டிஸாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன், அதாவது பையிங் அண்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய யூனிஃபார்மா இருக்கு, இல்லன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறனால ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத விட முக்கியமா நமக்கு வந்து இந்த பியரிஷ், அதாவது நமக்கு போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் குடுத்துச்சு. அதாவது வியாழக்கிழமைக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை. இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா, வியாழன் அண்ட் வெள்ளி ஒரு பியரிஷ் மார்க்கெட்டா இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த பொசிஷன பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாவே அவங்க வந்து 100% பியரிஷா இருந்திருக்காங்க. ஸோ அதே மாரி டிஃபரன்ஸ் இன் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே புல்லிஷா இருந்திருக்காங்க. ஸோ 2க்குமே பியரிஷ் அண்ட் புல்லிஷ் இந்த மூவ்மெண்ட்டுக்கும் வால்யூம் வந்து ஈக்குவலா இருக்கும்போது, மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எப்ப வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கோ, அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸோட பொசிஷன் வந்து ப்ரீவியஸ் டேல பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷனும், அப்ப நமக்கு பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு கேப் டவுனும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் கேப் டவுன் வந்து ஒரு 160 பாயிண்ட். அண்ட் இந்த கேப் டவுன் வந்ததுக்கப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்ல 3லயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறனால, மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் ரேஞ்ச சுத்தி வந்து கன்சாலிடேட் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கடைசியா பார்த்தீங்கன்னா, கேஷ் மார்க்கெட்ல எஃப்ஐஐஸோட வால்யூம் வந்து எக்ஸசிவா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனாலும் அவங்களோட பையிங் அண்ட் செல்லிங் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு. பையிங் அண்ட் செல்லிங் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து பெரிய டிஃபரன்ஸஸ் இல்ல. ஏன்னா 4000 குவான்டிட்டீஸ் இருக்கு. ஆனா, அவங்க வந்து பையிங் அண்ட் செல்லிங்ல பார்க்கும்போது 4000 குவான்டிட்டி டிஃபரன்ஸ் இருந்தாலும், அவங்க வந்து செல்லிங்ல தான் பிரஷர் வந்து பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த செல்லிங் பிரஷர் பில்ட் ஆயிருக்கிறது தான் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டில ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்னையோட மார்க்கெட்ஸ் நமக்கு வந்து பார்க்கும்போது, மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் பிரஷர்ல இருக்கு. ஆனாலும் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் மூவ்மெண்ட் குடுக்குதா? இல்ல கன்சாலிடேட் ஆக போகுதான்னு. ஸோ என்னோட ஒப்பீனியன் டேட்டா படி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப்பும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேப் டவுன் வரும்போது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அதே ரேஞ்சில ஒரு கன்சாலிடேஷன் ஆயிட்டிருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்டும் ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத பட்சத்தில, தயவு செய்து நீங்க வந்து லாங் பொசிஷனோ, ஷார்ட் பொசிஷனோ எடுத்துற வேண்டாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்ப தான் இந்தியா விக்ஸ் கூல் ஆயிருக்கு. அண்ட் இந்த இந்தியா விக்ஸ் கூல் ஆகி இப்ப இருக்கிற பின்னாடி இருக்க சார்ட்டுமே பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் தான். நமக்கு வந்து 16.8ல இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்தியா விக்ஸ் கீழ வரணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட வால்யூம்ஸ குறைச்சுக்கோங்க, ட்ரேடிங் வால்யூம. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிய நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எப்ப வந்து கரெக்ட்டான பிரேக் அவுட் வருதோ, அப்ப நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து பொசிஷன் எடுங்க. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.